அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் சில வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். முதல்ல ஒரு பேனை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு போட்டு அது வெடிச்ச பிறகு இந்த முருங்கைக்காய் சாம்பார் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது 2 முருங்கைக்காய், ஒரு 4 வெண்டைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு 2 தக்காளி, கொஞ்சமா ஒரு 2 3 அவரைக்காய், இதெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த காய்களையும் இதுல போட்டு நல்ல அந்த எண்ணெயில போட்டு நல்ல வறுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இந்த காய் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு சின்ன மிக்சி ஜார்ல ஒரு அரை முடி தேங்காய் போட்டுக்கிறோம். கொஞ்சமா தனியா, ஒரு 4 மிளகாய் வத்தல், கொஞ்சமா சீரகம், ஒரு 4 5 மிளகு போட்டு இதை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல கொழுகுன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இன்னொரு தடவை நல்லா இதை வந்து வதக்கிட்டு கொஞ்சமா அதில் வந்து தண்ணீர் ஊற்றி கொஞ்சமா கொதிக்க விடும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடும். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுதையும் வந்து அதில் போட்டுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு விட்ட முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு தண்ணியில கரைச்சி வச்சு அதையும் இதுல வந்து நான் ஊத்திடுறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல தேவையான அளவுக்கு நம்ம உப்பு, இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கோம். அந்த புளி தண்ணீரையும் நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். சாம்பார்னாலே புளி தண்ணீர் இல்லாமல் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கவே இருக்காது. அதனால புளியை கரைச்சி அதில் வந்து ஊற்றிடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இந்த சாம்பார் தயார் பண்ணுறோம். ஒரு குக்கரில் நம்ம ஏற்கனவே துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு வச்சுருக்கோம். அதை நல்லா மசிச்சு இப்போ இந்த கொதிக்கக்கூடிய சாம்பாரில் அதில் போட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த சாம்பார் இதில் தேவையான அளவுக்கு தேவையானது என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். இந்த சாம்பார் தயாராகணும் சாப்பிட்றதுக்கு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இதை வந்து நல்ல சுட சுட சாத்துல நல்லா நெய் ஊற்றிட்டு இந்த முருங்கைக்காய் சாம்பார் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செய்து பாருங்க. இது டிஃபரெண்ட் டேஸ்ட் முருங்கைக்காய் சாம்பார், அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார்னு வச்சுக்கலாம். பருப்பு இதெல்லாம் கூட இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் சப்பாத்தி கூட இதை தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவில் உங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்.